Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Grok AI. இந்த டூல் வந்து நம்ம வந்து நிறைய AI டூல்ஸ் பார்த்துருக்கோம். ChatGPT பார்த்துருக்கோம், மெட்டா AI பார்த்துருக்கோம், DeepSeek பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு AI டூல் தான் இது Grok AI. ஓகே, இந்த டூல் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டூலாக போயிட்டு இருக்கு. அதாவது ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறதுக்கு, நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் செக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பயன்பாட்டுக்கு இந்த டூல்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து இதை வந்து Grok AI இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்க ட்ரை Grok AI இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டு தான் வரும். இது வந்து இவங்க வந்து இப்போ இன்னும் ஒரு டெஸ்டிங் சர்வீஸை தான் வச்சிருக்காங்க. அதாவது இன்னும் இது வரல டெஸ்டிங் சர்வீஸ்னா இப்படி தான். இதில் வந்து இவங்க வந்து இதை வந்து நான் வந்து நிறைய நண்பர்கள் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னோட நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்ல இந்த டூல்ஸ்க்கு வந்து அண்மையில நல்ல ரிவ்யூஸ் வருது. ஓகே, அதாவது இந்த டூல்ஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்குது. இவங்க வந்து இதை வந்து பெய்ட் வெர்ஷன் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து ரெண்டு இருக்கு, இப்போ Grok 2 and 3. ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன். இப்போ வந்து கடைசியாக வந்து 3 வந்து இன்னும் பீட்டா வெர்ஷனில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, பீட்டா வெர்ஷன் செக்கிங்கில் தான் வச்சுருக்காங்க. நம்ம 2லே எடுப்போம். 2-வை போட்டு பாருங்க, ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட் ஆர்டிகல் ரைட்டர்னு போட்டு ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணு. உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஆர்டிகல் ரைட். இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ரைட் அ article about Taj Mahal. Include 150 words. இது கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த 150 வேர்ட்ஸ்க்கு அதை எழுதும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, இதில் ரைட்டிங் எல்லாம் வந்து நல்லாவே இருக்கு. நான் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் இங்கே பாருங்க, வேயாத இங்கே பாருங்க, எல்லா விஷயத்தையும் வந்து அழகா ஒரு ஹியூமன் ரீடபிள் மாதிரி அழகா எழுதி. அது இந்த டூல்ல உள்ள ஒரு பியூட்டியான விஷயம். இப்போ இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அழகா பாருங்க 1500 வேர்ட்ஸ்க்கு வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த ஆர்டிகல்ஸை வந்து அழகா இந்த டூல்ஸ் வந்து ஓகே சரியா. இந்த டூல்ல உள்ள ஒரு விசேஷமான தன்மை தான். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஏஐ டூல். இந்த பாருங்க, அந்த இதுக்கு வந்து எழுதி இதை நீங்கள் வாசிக்கணும். இந்த ஆர்டிகல்ஸ் மாதிரில உங்களுக்கு தேவையான அவங்களோட ஏதாவது உங்களுக்கு அசைன்மெண்ட் ஏதாவது செய்யணும்னா கூட அதை வந்து அழகாக எழுதி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம 3 வெர்ஷனை போடுவோம். இப்போ 3 எடுத்தோம்னா இந்த 2ல வந்து இந்த இதெல்லாம் இல்லை. 2-வை பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது, டிரெக்டாக எழுதும். 3-யை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இன்னும் ஸ்மார்ட்டாக இதை கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்மார்ட்டானா இதில் வந்து 2 சாய்ஸ் கொண்டு, ஒன்று திங்கிங் அண்ட் டீப் சர்ச்னு 2 விஷயம் எனக்கு கொண்டாந்துருக்காங்க. இது வந்து திங்கிங் ப்ராசஸ்க்கும் இதுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு இப்போ வந்து இப்போ எடுத்தோம் நம்ம கொடுத்தோன்னே அது டக்குன்னு எழுதுது. அதாவது திங்கிங்னா இது ஒரு திங்க் பண்ணி எழுதுற ஒரு மைண்ட் செட்டை இதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து அவங்களோட இப்போ ஒவ்வொரு வேர்ஷன் வந்து டே பை டே அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போகிற நேரம், இப்போ 2ல இருக்கிறவங்க 3 அதை அப்கிரேட் பண்ணுற நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் வந்து இதுக்கு கொடுப்பாங்க. இப்போ திங்கிங் நாலேஜ் ஒன்று இந்த இதுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம போயிட்டு இதே விஷயத்த வந்து இதை திரும்ப இதில் போட்டு எழுதுவோம். ஒரு திங்கிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணாதான் அந்த லைட் பத்துற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, திங்கிங்கிற ப்ராசஸ் வேலை செய்யுது. ஓகே, இப்போ திங்க் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், இங்கே பாருங்க, ஒரு திங்கிங்ல ஒரு விஷயத்த வந்து அப்படியே கெதர் பண்ணிட்டு இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இப்போ நம்மளுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்ல வந்து நம்ம வந்து ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவோம். அதாவது நீங்க ஏதாவது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்க கெதர் பண்ணி எடுத்தாலும் அது எங்க இருந்து கெதர் பண்ணீங்க, எந்த இடத்துல இருந்து நீங்க கெதர் பண்றதுன்றத வந்து ரெஃபரன்ஷியல் வந்து நீங்க ஆட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஷியல் தான் நம்ம சொல்றது ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் சொல்லி. அந்த ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து இந்த ஹார்வர்ட் ரெஃபரன்ஸை வந்து இது வந்து நம்மளுக்கு பெற்று தர்றதுக்கு வந்து இந்த டூல் மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டூல் இதுல பாருங்க, இன்னும் அது திங்கிங்ல தான் இருக்கு. ஏன்னா நீங்க கொடுத்த அந்த 1500 வேர்ட்ஸ் நீங்க மேல போட்டு நீங்க சர்ச் பண்ணோடனே டக்னு எழுதிட்டு உங்களுக்கு விட வந்துருச்சு. இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஒரு அவ்வளோ விஷயத்தையும் இன்டர்நெட்ல உள்ள அவ்வளோ விஷயத்தையும் வந்து இது வந்து திங்க் பண்ணி அவ்வளோ விஷயத்தையும் கெதர் பண்ணும்.
ஓகே, கெதர் பண்ணிட்டு எங்க இருந்து நான் கெதர் பண்ணேன்றத வந்து அது வந்து ஒரு ரெஃபரன்ஷியலா சொல்லும். நான் விக்கிபீடியால இருந்து கெதர் பண்ணியிருக்கேன், இந்த சோர்ஸ்ல இருந்து கெதர் பண்ணியிருக்கேன், அவ்வளவு விஷயத்தையும் ஒரு சமரைஸ் ஒன்று எடுத்துட்டு தான் இது எழுத ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, இப்பதான் அது எழுத ஆரம்பிச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க இது எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க. இது ஓகே, இது அவ்வளவு விஷயத்தையும் ஒரு ஒரு கெதர் பண்ணிட்டு தான் இது எழுது. அதான் இந்த திங்கிங்ன்ற ஒரு ஏஐல உள்ள ஒரு ஒரு விஷயத்தன்மை இதுதான். அது லைக் அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே, இப்போ திங்கிங்கை போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு அதுல எழுதுறத விட ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கிடைக்கும். பாருங்க, இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. த நேம் தட் இங்க பாருங்க, இதுக்கும் நேரம் எழுதுனதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹார்ட் ஆஃப் இந்தியாவனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த ஏஐ டூல்ல இருக்கு. ஓகே, இந்த ஏஐ டூல் வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இதுகளையும் நீங்க பார்க்கணும். ஏஐ டூல்ல வந்து நீங்க படிக்கிற மாதிரி இல்லை, இந்த ஏஐ டூல்ல இதுகளையும் பார்க்கணும். இந்த சும்மா நார்மலா நம்ம எழுதுறதுக்கும் திங்கிங் கொடுக்குறது, இது வந்து திங்கிங் வந்து ஒரு அட்வான்ஸான மூவ். ஓகே, நம்ம திங்கிங் எழுதுது. இப்போ நான் வந்து ரைட்டா வேற என்ன எழுதுறது, ரைட் ஆர்டிகல் அபவுட் இந்தியான்னு எழுதுவோமே, 1000 வேர்ட்ஸ் கொடுங்களேன். கொடுத்து நம்ம திங்கிங் கொடுங்க, திங்கிங்கை நான் எடுத்து விட்டுருவோமே, எடுத்து விட்டு இப்போ எழுதுவோமே, எப்படி எழுதுது பாருங்களேன். ஓகே, திங்கிங் பட் சர்ச்ன்றதை கொடுங்க. இப்போ திங்கிங்கை நான் எடுத்து விட்டேன், இல்லை திங்கிங்கு பதிலாக சர்ச், இந்த மாதிரி டீப்சீக் சர்ச்சை கொடுங்க. சர்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பாருங்க, இதில் எப்படி இதில் ஜென்ரேட் ஆகும்னா இது வந்து இன்னொரு புதுமையானது என்னன்னா, நீங்க இந்த ஆர்டிகல்ஸை வந்து எங்கெங்க சர்ச் பண்றீங்களோ, அதாவது அது வந்து எங்கெங்க இந்த ஆர்டிகல்ஸ், அதாவது ஆவர்ட் ரெஃபரன்ஸ், அதான் நீங்க யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுன்னா இந்த டேட்டாலாம் நீங்க எங்க கலெக்ட் பண்ணீங்க, எங்க ரிசர்ச் பண்ணீங்கன்றத சொல்லணும்ல. அது எங்க கலெக்ட் பண்ணி எங்க ரிசர்ச் பண்றதெல்லாம் இது அப்படியே பாருங்க. இந்த பாருங்க 59 பேஜஸ்ல இருந்து இது வந்து கெதர் பண்ணிருக்கு டேட்டா. 69 பேஜஸ். இந்த இத்தனை வெப் பேஜஸ்ல இருந்து இந்த கெதர் பண்ணி இருக்குதோ அத்தனை வெப் பேஜஸ் இன்க்ளூட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இப்பதான் சர்ச் பண்ணிட்டு தான் அது எழுதுது பாத்தீங்களா? இப்ப இதனால இதுல வந்து இந்த டூல் வந்து இதனாலதான் இந்த டூல்ல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான டூல். இந்த டூல்ல வந்து நீங்க அந்த ஆவர்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்து அவ்வளவு விஷயத்தையும் இதுல எடுக்கலாம். இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து ஒரு இந்தியா பத்தி ஒரு இந்தியா பத்தி எழுதியிருக்கு, ஜியோகிராஃபியோட எழுதியிருக்கு, இந்தியா லொகேட் பாருங்க எழுதியிருக்கு, இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கு. இது எங்க இருந்து கெதர் பண்ணேன்றதை வந்து உங்களுக்கு சோர்ஸ்ல கொடுத்துருக்கு பாருங்க. ப்ரௌஸ் ரிசார்ட்ல எங்க இருந்து எடுத்தேன்றதை அப்படியே கொடுத்துருக்கு பாருங்க. இந்த சைட்ல எல்லாம் போயிட்டு அதை எடுத்துருக்கு டேட்டா வந்தா. இது அவ்வளோத்தையும் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆவர்ட் ரெஃபரன்ஸ்ல வந்து எழுதிக்கலாம். அப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது வந்து சும்மா ஆர்டிகல்ஸ் ரைட்டிங் தான் இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டூல். நமக்கு ஈஸியாக வந்து நமக்காக ஒரு விஷயத்தை வந்து கெதர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதை எழுதி கொடுத்துருச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் இல்லை ஒரு விஷயம் என்னன்னா, இது அப்படியே நம்மள உள்ளவங்க வந்து என்னன்னா இந்த டூல்ல பயன்படுத்தி இதை அப்படியே எழுதி கொண்டு போயிட்டு யூனிவர்சிட்டியில காட்டி மார்க்ஸ் அவங்க பார்ப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது ஏஐ டூல்ன்றத இந்த ஒரு ஏஐ டூல்ல நம்ம எழுதினோம்னா இந்த ஏஐ டூல்ல எழுதப்பட்ட இந்த விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம திரும்ப ரீரைட் பண்ணணும். ஹியூமன் ரீடபிலிட்டி ரைட் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் அது வந்து நம்ம யாரும் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கல நம்ம ஏஐ டூலை வச்சு எழுதணும்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதை ரீரைட் பண்ணி ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருந்த சோர்ஸ்ல நம்ம டேட்டா எடுத்துருக்கோன்றதை வந்து இங்க வந்து நம்ம அழகா பாத்துக்கலாம். இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணி இது அவ்வளோ பேஜஸ்க்கு நம்ம போறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும். இது பாருங்க, ஒரு அட் அ டைம்ல வந்து நமக்கு எல்லா சோர்ஸையும் வந்து ஒரேடியா காட்டிடுச்சு. ஓகே, இதுல ஒரு நல்ல ஒரு பிரயோசனத்தை நீங்க எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.